Hello friends, நான் உங்கள் திவ்ய பாரதி. இது உங்கள் சேனல் BasicToPro Tamil. இந்த வீடியோவில் பைத்தான் டிக்ஷனரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத பேஸ் பண்ணி நான் உங்களுக்காக ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிக்ஷனரினா என்னன்னு பார்ப்போம். டிக்ஷனரிங்கிறது ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது டிக்ஷனரிங்கிறது பைத்தானில் மல்டிபிள் ஐட்டம்ஸை கீ வேல்யூ பேர்ஸாக ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் தான் டிக்ஷனரி. இங்கே கீ அப்படிங்கிறது இம்மியூட்டபிள், வேல்யூங்கிறது மியூட்டபிள். அதாவது கீஸை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது, வேல்யூஸை நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக்ஷனரின்னு ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய டிக்ஷனரி எடுத்துப்போம். அதில் எப்படி வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கீ வேல்யூ பேர்ஸாக தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வேர்டுங்கிறது கீ, அந்த வேர்டோட மீனிங் தான் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு டிக்ஷனரியில் ஒரு வேர்டு எடுத்துப்போம், லுசிட். இந்த வேர்டு தான் கீ, இந்த வேர்டோட மீனிங் கிளியர், ரெடிலி அண்டர்ஸ்டுட், டிரான்ஸ்பரண்ட், இதெல்லாம் வேல்யூஸ். ஸோ கீ அண்ட் வேல்யூ பேர்ஸாக தான் நம்ம டிக்ஷனரியில் ரீட் பண்ணுவோம். பைத்தானில் டிக்ஷனரி டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வேர்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கீ, அதாவது ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறது அண்ட் அந்த வேர்டோட டெஃபினேஷன் அண்ட் மீனிங் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா? சேம் நம்ம பைத்தான் டிக்ஷனரிலையும் நம்ம கீஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பைத்தான் வெர்ஷன் 3.6 அண்ட் அதுக்கு முன்னாடி வெர்ஷனில் டிக்ஷனரிஸ் அன்ஆர்டர்டாக இருந்துச்சு. பட் வெர்ஷன் 3.7ல் டிக்ஷனரி ஆர்டர்டாக மாற்றிட்டாங்க. விச் மீன்ஸ் நம்ம எப்படி டேட்டாவை என்ட்ரு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட டேட்டாஸும் டிக்ஷனரியில் என்ட்ரு ஆகும். எந்தவித ஆர்டர் சேஞ்சுமே இருக்காது. ஸோ பைத்தான் டிக்ஷனரி ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். மியூட்டபிள் அப்படின்னா ஒன்ஸ் கீக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டா அந்த வேல்யூவை எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கீஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பிகாஸ் கீ இம்மியூட்டபிள். டிக்ஷனரியை கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஐட்டமும் கீ வேல்யூ பேராக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நேம் ராம், ஏஜ் :20, டிகிரி BCA. இதுதான் ஒரு டிக்ஷனரி. இங்கே நேம், ஏஜ், டிகிரிங்கிறது கீஸ், ராம் 20 BCAங்கிறது வேல்யூஸ். ஸோ நேம் கீக்கு ராம் வேல்யூ, இப்படி தான் கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அவுட்புட்டில் நேம், ராம், ஏஜ் 20, டிகிரி BCAன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிக்ஷனரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஐட்டமோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூவோட கீயை ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிக்ஷனரியில் நேம் அப்படிங்கிற கீ கொடுத்தா ராமுங்கிற வேல்யூ ஆக்சஸ் ஆகும். இங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்தோன்னா அவுட்புட்டில் நேம் கீக்கான வேல்யூ ராமுங்கிறது பிரிண்ட் ஆகும். சேம் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ்னு கொடுத்தா 20ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. சப்போஸ் டிக்ஷனரியில் இல்லாத கீயை ஸ்பெசிஃபை பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீ எரர் அப்படின்னு ஒரு எரர் உங்களுக்கு காட்டும். ஒரு பர்டிகுலர் ஐட்டமை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கெட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். கெட் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதோட பேராமீட்டர் கீ கொடுக்கணும். எக்ஸாம்பிள் சேம் ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி எடுத்துப்போம். இங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஆஃப் நேம்னு கொடுத்தோம் அப்படின்னா நேம் கீயோட வேல்யூ ராம்னு பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, கர்வ் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் இது ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டிக்ஷனரியில் புதுசாக ஒரு ஐட்டமை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நியூ கீ வேல்யூ பேர் டேட் ஆஃப் பர்த் 10/10/2003 ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கீ, 10/10/2003 அப்படிங்கிறது வேல்யூ. ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் டேட் ஆஃப் பர்த் ஈக்குவல் டு 10/10/2003ன்னு கொடுக்கணும். இங்கே கீ கொடுக்கணும், இங்கே வேல்யூ கொடுக்கணும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அவுட்புட்டில் நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு நேம் ராம், ஏஜ் 20, டிகிரி BCA, டேட் ஆஃப் பர்த் 10/10/2003ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியில் ஒரு ஐட்டமோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணுன்னா டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கீ ஈக்குவல் டு போட்டு நியூ வேல்யூவை கொடுக்கணும். நம்ம கீயை சேஞ்ச் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் கீ இம்மியூட்டபிள். வேல்யூ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்.
எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியில் டிகிரிங்கிற கீக்கு பிசிஏ வேல்யூக்கு பதிலாக நம்ம பிஎஸ்சி வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட் டிகிரி ஈக்குவல் டு பிஎஸ்சின்னு கொடுக்கணும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அவுட்புட்டில் நேம் ராம், ஏஜ் 20, டிகிரி பிஎஸ்சி அப்படின்ட்டு மாறிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிக்ஷனரியிலிருந்து ஒரு ஐட்டமை ரிமூவ் ஆர் டெலீட் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஒன்று பாப் ஆஃப் மெத்தட், இன்னொன்று டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பாப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். டிக்ஷனரி நேம் டாட் பாப் ஆஃப் கீ இப்படி கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் கீ ஐட்டமை நம்ம டெலீட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸ்டூடெண்ட் டாட் பாப் ஆஃப் ஏஜ்னு கொடுத்தோம்னா ஏஜ் 20ங்கிற ஐட்டம் ஃபுல்லாகவே டெலீட் ஆயிரும். இப்போ டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணோம்னா நேமு டிகிரி மட்டும் பிரிண்ட் ஆகும். செகண்ட் வே டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது. டெல் டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கீ கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் ஐட்டமை டெலீட் பண்ணலாம். டெல் ஸ்டூடெண்ட் ஏஜ் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா டிக்ஷனரியிலிருந்து ஏஜ் கீ ஐட்டம் டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு லென் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் டிக்ஷனரியோட நேம் தான் நம்ம கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி எடுத்துப்போம். பிரிண்ட் லென்த் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா 3ன்னு பிரிண்ட் ஆகும், பிகாஸ் 3 ஐட்டம்ஸ் இருக்கிறனால. நெக்ஸ்ட் டிக்ஷனரியில் ஒரு பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியில் ஏஜ் கீ இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இஃப் ஏஜ் இன் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஏஜ் கீ எக்ஸிஸ்ட் இப்படி கொடுக்கலாம். ஏஜ் கீ இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ ரிட்டர்ன் ஆகிட்டு ஏஜ் கீ எக்ஸிஸ்ட்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிக்ஷனரியில் எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் கீ இன் ஸ்டூடெண்ட் கோலன் பிரிண்ட் கீ கோலன் ஸ்டூடெண்ட் ஆஃப் கீ. இங்கே கீ வேரியபிளுக்கு ஒரு கீ ஐட்டம்ஸாக அசைன் ஆகிட்டு நம்மளுக்கு வேல்யூவோட பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நேம் ராம், ஏஜ் 20, டிகிரி பிசிஏன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் நெஸ்டட் டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இங்கே டிங்கிறது மெயின் டிக்ஷனரி, D1 D2ங்கிறது டி டிக்ஷனரியோட கீஸு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா D1 கீயோட வேல்யூ அண்ட் இது D2 கீயோட வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் டிக்ஷனரிக்குள்ளே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு 2 டிக்ஷனரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நெஸ்டட் டிக்ஷனரி. இங்கே ஸ்டூடெண்ட் டிக்ஷனரிக்கு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்னு 2 கீஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயரோட வேல்யூ இதுதான். இதுவும் ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்குள்ளே நேம் ஏஜ்னு கீஸ் இருக்குது. ராம் 20 அப்படிங்கிறது வேல்யூஸ். நெக்ஸ்ட் செகண்ட் இயர்னு ஒரு கீ, அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் ஒரு டிக்ஷனரி தான். இந்த டிக்ஷனரிக்குள்ளே நேமு ஏஜ் கீஸு, ராஜா 21ங்கிறது வேல்யூஸு. இதுதான் நெஸ்டட் டிக்ஷனரி. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் டிக்ஷனரி நேம் கொடுத்தோம்னா போதும். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 டிக்ஷனரிஸும் நம்மளுக்கு ஒரே ஒரு டிக்ஷனரிக்குள்ளே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் இயரில் இருக்க ராம் வேல்யூ ஆக்சஸ் பண்ண ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியோட கீ அண்ட் ஃபஸ்ட் இயர் டிக்ஷனரியோட நேம் கீயும் கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயர் நேம்னு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ராம்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய நேம் கீக்கான வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அண்ட் நேம்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு ராஜான்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கான குவிஸ் செக்ஷனுக்கு போகலாம். First question. The items in a dictionary is surrounded by which characters? Option A round brackets, option B curly brackets. Your time starts now.
Answer Python dictionary. Fifth question. Which method is used to find the length of a dictionary? Your time starts now. Len of method. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறையா ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.